அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? 2026 பிறந்ததிலிருந்தே நிறைய நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குதே சார், அதே பிரச்சனையே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு புலம்புபவர்கள் தான் இங்கே அதிகமாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த அளவுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏதேனும் உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளப் போகிறீர்கள். அது நடக்கவே போகிறது. அது நடக்கும்போது தான் இது உணர்வீங்க. இதை தான் சார் அப்போவே சொல்லியிருந்தாரோ அப்படின்னு நடப்பீங்க. அது மிக அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தாலோ அல்லது பணப்பிரச்சனைகள் பெரிதளவுக்கு உங்களை கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில் இருந்திருந்தாலோ இப்போது அது தீரும். இப்போது அது தீரக்கூடிய காலத்தை நீங்கள் நெருங்கி விட்டீர்கள். அதே மாதிரி பிரயாணங்களாலும் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த புதனுக்கு சூரியன் எப்போதும் நல்லது பண்ணுவார். இந்த ஆவணி மாதத்தில் அந்த சூரியனுடைய போய் புதன் நிற்க போகிறார். அப்படி நிற்கும்போது அது என்ன ஆகும்னா, சூரிய புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்வதை புத ஆதித்ய யோகமாக சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ என்ன தெளிவு உண்டாகும், மனதில் ஒரு கிளியர் பிளான் நீங்கள் போடுவீங்க. அந்த திட்டங்கள் பலிக்கக்கூடிய ஒரு உகந்த மாதமாக இது இருக்க போகிறது. குருவுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் வீடாகி 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று வேற இருக்கிறதுனால அந்த உச்சம் பெற்ற குருவின் பலமும் உங்களுக்கு நன்மையே செய்ய போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி நகரப் போகிறார். அப்படி குரு நகரும் பொழுது அது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளை தரவே போகிறது. முயற்சி ஸ்தானத்திற்கு குரு போன்ற ஒரு சுபகிரகம் வரும் பொழுது இவ்வளவு நாள் காலதாமதமான விஷயங்கள் கூட உங்களுக்கு இனிதே நடந்தேறும். உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியது திருவாலங்காடுன்னு சொல்லக்கூடிய புதன் ஸ்தலத்திற்கு சென்று வரலாம், அல்லது உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். சரி, நான் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படிங்கும்போது, 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை தயவு செய்து இந்த ஆவணி மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு சில பேர் கருத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஐயோ அந்த கம்பெனிலலாம் பயங்கர டஃப்பாக இருக்கும், 3 ரவுண்டு தாண்டி 4வது ரவுண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. நீங்களே என்ன நினைப்பீங்க, சரி இப்போ நமக்கு எதுவுமே கிடைக்காது போல இருக்குது, நம்ம எதுக்கு போய் வீணாக முயற்சி பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலையிலே அப்படியே கன்டினியூ ஆக ஆரம்பிச்சிருங்க. தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. 3ஆம் மனிதர்களுடைய ஒரு கைடன்ஸையோ அல்லது அவர்களுடைய தலையீடையோ தவிர்த்தீர்கள் என்றால், உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை நிச்சயம் ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அப்படிங்கிறது சம்மந்தப்பட போகிறது. அதுலேயும் குறிப்பாக குரு இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற ஒரு கிரகம்
2ஆம் பாவத்தில் வரும் பொழுது தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த தனம் வாக்கு குடும்பம் 3மே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. அவரே முயற்சி ஸ்தானத்திற்கு போகும்போதும் அடுத்ததும் உங்களுக்கு நல்ல அமைப்பாகவே உருவாகுது. ஸோ எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் காத்திருக்குதுங்கும் போது உங்களுடைய கவலை அப்படிங்கிறது அனாவசியமானதாக ஆகிவிடுகிறது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், என்ன தெளிவோட நீங்கள் இறைவனை வணங்கிவிட்டு ஒரு விஷயத்தை துவங்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில், புனிதமான ஆவணி மாதத்தில் நிறைய நற்பலன்களை நீங்கள் வாரி அள்ள முடியும். அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் சேரும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி வரும்பொழுது மிக அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை தயவு செய்து அடைத்து முடியுங்கள். நீங்கள் நமக்கு தான் பணம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அத்தியாவசிய செலவுகளை விட்டுவிட்டு அனாவசிய செலவுகளுக்கு உங்களுடைய மனமே தூண்டும். அப்படி தூண்டக்கூடிய மனதை அடக்கி நீங்கள் அதை சேவிங்ஸ்க்கு கொண்டு போனீங்க அல்லது ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின கடனை அடைச்சிங்கன்னா உங்களுடைய லைஃபுங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக சந்திக்கும். அப்படி போகும்பொழுது உங்களுடைய அது பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, ஜாபாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வியாபாரத்துக்கு தகுந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். நிறைய பேருக்கு ஒரு வட்டி இல்லாத பணம் கூட கிடைக்கும், உதவியாக கிடைக்கும். அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த நிலைக்கு நிச்சயம் இந்த ஆவணி மாதம் உங்களை கொண்டு போகவே போகிறதுங்கிறத முழுமையாக நீங்கள் நம்பலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட்,
இது வந்து அஹ், இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷ்லாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய ராசியிலே வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்த முடிவுகளை வந்து சடனாக வந்து மாற்றிட்டே இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு தன்னுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஏன்னா 7க்குரியவர் 2. ஸோ சமுதாயத்தில் வந்து சில புது புது பிஸ்னஸ், புது புது ஐடியாஸில் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து 3ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் பெற்று சூரியனோடு இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கூட கேது இருக்கிறாரு. பட் பரவாயில்ல, கொஞ்சம் போராடுவீங்க. லக்னத்தில் இப்போ வந்து புதனோட வீட்டில், உங்களுடைய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கை வலி, கால் வலி, ஷோல்டர் வலி இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது சிறு சிறு அடிபடுறது, வாகனத்தில் போகும்போதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. மிதுன ராசிக்காரங்க ஏதாவது சின்னதாக அடிபடுறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எலும்பு, அந்த எலும்போட மஞ்சள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ வரவுகள் வரும், அதற்கேற்ற மருத்துவ செலவுகளும் இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். இப்போ வந்து சில பேர் வந்து சுக்கிரன் சார்ந்த ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லைக் எனி காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு பியூட்டி சலூன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ஃபீல்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். சுப விரயங்கள் நடக்கும். ஸோ காதல், திருமணம் நீங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒரு 3ஆம் தேதிக்கு மேலே வீட்டில் சொல்லுங்கள். இப்போ வேண்டாம், இப்போ நீச்சத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 15, அதாவது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் 10 days வந்து நீச்சத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் மாறிடுவார். ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமா நீங்கள் வீட்டில் உங்களுடைய காதல் விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா 100% அது ஒர்க் அவுட் ஆகும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கர்ம சனியாக இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தொழிலில் யார் ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ்ஸு, எப்படி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், நிறைய பாடங்களை சனி பகவான் கர்ம சனியாக இருந்து இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ என்ன அழகாக வந்து அவர் வக்ரமாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வக்ரமான ஒரு கர்ம சனி 10ஆம் இடத்துல. அப்போ என்னாகும் அப்படின்னா நீங்கள் நிறைய ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யார் பெஸ்ட்டு, யார் நமக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க யார் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காங்க, யார் அன்ஃபேவரபுளாக இருந்து நம்மளை தவறாக வழிகாட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஒரு புத்தியில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். எல்லாமே கரெக்டாக யோசிப்பீங்க. அது பேச்சு திறமையில் ரொம்ப ஓவராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 7க்குரியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 10க்குரியவர் என்ன ஆகுது, உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பிளானிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக போகுதுங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ லவ் மேரேஜஸ் நிறைய வீட்டில் அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 5ல் சுக்கிரன் அதோட ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கும்போது மனதுக்கு பிடித்த எல்லா விஷயங்களும் நடக்கும். அதற்கான ஒரு சுப விரயங்கள் நடக்கும். ஸோ எல்லாமே யோசிச்சு பண்ணுங்கள். சூப்பராக இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா 6க்குரியவர் லக்னத்தில். ஸோ ஏதாவது ஒரு நோயோ இல்லை வந்து ஒரு உடல் சோர்வையோ, நம்ம மைண்ட் ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சாலும் செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த உடம்ப சோர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா 6க்குரியவர் இல்லையா. ஸோ 6க்குரியவர் வந்து லக்னத்தில் இருந்தால் என்ன ஆகும், அதுவும் செவ்வாய்
எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா சூரியனோட கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது இருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் 100% நடக்கும். நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சின்னதா ஒழுங்கா போயிட்டுருப்பீங்க. எங்கேருந்து வருவாங்க தெரியாது. வாகனத்தில ஒரு சின்ன அடி. கவலவே படாதீங்க. ஸோ ரொம்ப பெரிய ஆபத்துக்கள் அதெல்லாம் எதுவும் இருக்க போகாது. சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு நம்ம அலர்ட்டா அத வந்து நம்ம கொஞ்சம் போம்போது, வரும்போது, படியில இறங்கும்போது, ஸோ எலும்புல எப்படி இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ரத்தமோ, கத்தி படுற ஒரு சம்பவமோ நடக்கும். நம்ம வெங்காயம் நறுக்கும்போது கூட கத்தி படலாம். ஸோ கரண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. செவ்வாய் சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய தசாபுக்திகளை வைத்து தான் வந்து இதோட கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து செவ்வாய் இப்ப வந்து கோச்சாரத்துல மிதுனத்துல இருக்காரு. ஸோ அவர் வந்து மாறுற வரைக்குமே இந்த மாரி ஒரு விஷயத்த குடுப்பாருன்னா, 6க்குரியவர் லக்னத்தில். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். மாறுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா, பொறுமையா இருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா ப்ரே பண்ணுங்க. எல்லாமே மாறும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டா கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமா இருக்கும். அப்ப சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இது என்ன ஆகும் அப்படின்னா, பதுங்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகள சொல்றேன், நீங்க இல்ல. அப்ப சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது. சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கல. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ, இல்ல வக்ரமாயிருக்கோ அப்படின்னா, நீங்க கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க கோயில் பலன்கள் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்ப ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன் நடக்கல அப்படின்னா, இத எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்ப எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அத பத்தி நீங்க ஃபுல்லா வந்து உங்களோட சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்த நீங்க கிரகப்படி பார்க்குறீங்களா? டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா? இல்ல உங்களோட ஓன் ஸ்டைல நீங்க பார்க்குறீங்களா? இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். சுய ஜாதகத்த பாருங்க. ஸோ ஸ்டோன்ஸ் மூலியமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து
செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா
சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹா. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிற பலன்களை பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமையிறது என்னன்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் 2ஆம் பாவத்துல செல்றாரு. 10லே சனி பகவான் வக்ரகதியிலே செல்கிறார். அதனால இந்த மாசம் ஒரு அற்புதமான மாசம். குறிப்பாக தொழில் ஸ்தானம் வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். அதனால இந்த மிதுன ராசிக்காரங்க சம்பள அடிப்படையில வேலை செய்யறவங்க, மாத சம்பள அடிப்படை வேலை செய்யக்கூடியவங்க, ப்ரமோஷனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது சொந்தமா தொழில் செய்யறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்ல சப் கான்ட்ராக்டா நாங்கள் எடுத்து செய்கிறோம், அல்லது ஒரு பகுதி நேர பிஸ்னஸ் எங்களுக்கு இந்த ஜாப்லாம் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரியான அமௌண்ட் கிடைக்கும், அப்படிலாம் ஒரு பேக்கேஜ் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம். பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாசத்துல. எதனால இவ்வளோ தூரம் சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்துல ரொம்ப சஞ்சாரத்தை நல்ல அற்புதமா இருக்கார். சூரிய பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புத பகவான் அடுத்து 2ஆம் பாவத்திற்கு சஞ்சாரத்தை மேற்கொள்றார். அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதுதான் பெரிய நல்லது. எப்போதுமே ராசிநாதன் உச்சம் அடைவது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல உச்சமாகிறாருங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ராசிநாதன் உச்சம் அடைவது ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி 9லே இருக்கக்கூடிய ராகு, ரொம்ப நாளா சாமியை கும்பிடணும், ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் இந்த பிரார்த்தனை செய்திருக்கீங்க, அந்த பிரார்த்தனை நேற்றி கடனை செய்து முடிக்காமல் கால விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மாதத்துல நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நேற்றி கடனை செய்து முடிப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எதனால எவ்வளவு தூரம் அடிச்சு சொல்றோம்னா, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். அதனால செய்தொழில் சிறப்படையும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாதத்திலே குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திலே இருக்கார். அதனால சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடைவீங்க. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் பாவத்திலே செல்வது சம்பள உயர்வு மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பேச்சிற்கு நல்ல மரியாதை ஏற்படும். ஒரு சமூகத்திலே உயரிய கௌரவங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே செல்வது கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய பிறந்த வீடு, அவங்களுடைய வீட்டிலேருந்து உங்களுக்கு அதாவது சொத்துக்கள் சேர்வதில் பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே தீரும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை, அதிர்ஷ்டம், பேர், இன்ப அதிர்ச்சி இந்த மாதத்துல கண்டிப்பாக ஏற்படும். பெரிய சொத்துக்கள் வருவது, இல்லை அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தள்ளி போகுது, இல்லைன்னா அதுல ஏதோ ஒரு பட்டா சிட்டா அடங்கல், ஏதோ பேர் ரிஜிஸ்டர்ல பிரச்சனை இருக்கு, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த அதை மாற்றணும், ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும், இந்த மாசம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்குங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வருது. புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது வீடு வாங்கணும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும், முக்கியமாக ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கும், சொந்த வீடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு
நிச்சயமாக சொந்த வீடு பாக்கியம் இந்த மாதம் அமையும். முக்கியமா இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டியது பிரதோஷ தினத்துல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன ஆகஸ்ட் 25 பிரதோஷம் அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.